இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மனுக்குலம் முழுவதும் பரவி கிடக்கும் மரண இருளை இயேசு என்ற வெளிச்சத்தால் விரட்டும் நம் முழு நேர ஊழியர்களை உங்கள் அன்பின் ஈகைகளால் ஆசீர்வதித்திடுங்கள். கிறிஸ்துமஸ் காலங்களை அவர்களும் மகிழ்வுடன் கொண்டாட உதாரத்துவமான காணிக்கைகளை இரட்டிப்பாக்கிடுங்கள். உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் பண்டிகை கால சந்தோஷங்களும் சமாதானமும் பெருகுவதாக. பழக்குவிக்க அவர்களை விட்டு வந்த ஜாதி இவர்களே என்று பார்க்கிறோம். பழக்குவிப்பதற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஒரு சிறந்த போர் வீரனாக இருக்க வேண்டும், ஜெப வீரனாக இருக்க வேண்டும். எல்லோரும் உலக பிரகாரமான யுத்தத்திலே அணுகுண்டுகளையும் ஆயுதங்களையும் வைத்து வெற்றி காண்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் முழங்கால் என்ற ஒரு பேர ஆயுதத்தை நாம் பயன்படுத்தி உலகத்தில் அதிபதியாக உலகத்தை அடிமைப்படுத்துகிற, துன்பங்களை கொடுக்கிற, பேரழிவுகளை கொடுக்கிற அந்த சாத்தானை வெல்லக்கூடியவர்கள் என்பதை பரிசோதிக்கும்படியாக கடவுள் வைத்திருக்கிறார். ஒருவேளை அன்றைக்கு கிதியோனை வெறுமனே பயந்த ஆவி கொண்ட அந்த மனிதனை ஒரு பெரிய வீரனாக மாற்றி பெலிஸ்தியர் மத்தியிலே அவனை ஒரு பெரிய அதிபதியாக, வீரனாக, போர் வீரனாக நிறுத்தினதைப் போல இன்றைக்கு நாமும் கூட சிறுமைப்பட்டவர்களாக, எண்ணிக்கையிலே குறைந்தவர்களாக, பிறரால் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பழக்குவிக்கிறார். நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, என்னுடையவன், என்னுடைய பிள்ளை, ராஜாதி ராஜாவின் பிள்ளை, சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தருடைய பிள்ளை. உன் கையிலே பட்டயமாகிய வாளை கொடுத்திருக்கிறேன். அதை உனக்கு விரோதமாக வருகிற, உன்னை சோதிக்க வருகிற பொல்லாத சத்துருக்களை நீ முறியடிக்கும்படியாய் கடவுள் ஜெபம் என்ற ஒரு வாளை கடவுள் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நாம் நெருக்கத்திலே எப்பொழுதெல்லாம் இருக்கிறோமோ அப்பொழுதிலே நம்முடைய விசுவாசம் குறைந்து விடக்கூடாது. அடிக்கடி அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே புயல் போன்ற சோதனைகள் வரும் பொழுது, அவைகளின் மத்தியிலே அலைக்கழுக்கப்படும் போது, சமயத்தில் நான் சமாதானத்தோடு காணப்படுவதை என்னை சுற்றி உள்ளவர்கள் காணும் பொழுது நிச்சயமாகவே அதன் காரணத்தை அறிந்து கொள்ள நான் பெற்றுக்கொண்டதை அவர்கள் பெற வாஞ்சையாக இருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி அல்லாமல் நெருக்கத்தின் ஆழத்தில் கழுத்தளவு நான் மூழ்கி கொண்டிருந்தால் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளவோ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவோ பிறருக்கு ஒன்றும் இருக்காது. எல்லாவித சோதனைகளிலும் அன்பு இறை மக்களே, நாம் நம்பிக்கை அற்றவர்களா சூழ்நிலையிலும் கூட தேவனை விசுவாசித்து அவருடைய சாட்சியாக வாழ அழைக்கப்படுகிறோம். நமக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள், துன்பங்கள் நேருகிறதோ நாம் தேவ சாட்சியாக, கடவுளுடைய பிள்ளையாக, கடவுளுடைய பழகுகின்ற, கடவுள் நம்மை பழக்குகிறவராக இருக்கிறார். ஒரு சோதனை கொடுத்தால் கடவுளை விட்டு ஓடிவிடக்கூடாது. ஒரு துன்பம் வந்தால் கடவுளை விட்டு ஓடிவிடக்கூடாது. கடவுளை நிந்திக்கக்கூடாது. ஒரு போராட்டம் வந்தால், யுத்தம் வந்தால் கடவுளை விட்டு விலகக்கூடாது. கர்த்தர் ஏனென்றால் நம்மை ஒரு நோக்கத்தோடு இந்த சோதனையை பழக வேண்டும், எதிர்க்க பழகிக்கொள்ள வேண்டும். இந்த சத்துருவை வெல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட யுத்தங்களை, நமக்கு ஆவிக்குரிய யுத்தங்களை, பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதலுக்கான யுத்தங்களை பழக்கிவிக்க கடவுள் நம்மை இன்றும் உயிரோடு வைத்திருக்கிறார். அந்த நினைவோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த கர்த்தாவே, கண்மலையை பிளந்து உம்முடைய மக்களின் தாகங்களை தீர்த்த வல்லமையுள்ள தேவன், இந்த நாளிலும் கூட இந்த அருமையான சிந்தனையை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். நாங்கள் உம்மால் சோதிக்கப்பட்டு உம்முடைய பழக்குவிக்கின்ற காரியத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.